வெல்கம் டு our சேனல். யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, வீட்லயே மசாலா தோசை வந்து எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா அவிச்சு தோல் நீக்கிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பச்சை மிளகாய் தேவையான அளவு, உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடுங்க. நான் 1 போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் காயப்பொடி கொஞ்சம். சரி வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கடைசியாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்றலாம். எவ்வளோ லேசாக இழுக்க முடியுமோ அவ்வளோ லேசாக ஊற்றுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ மசாலாவை வச்சுக்கலாம். தோசையை வந்து நம்ம திருப்பி போட வேண்டாங்க, அப்படியே மடிச்சிடலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லைன்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லேசாக நடுவில் வெந்த உடனே நம்ம உருளைக்கிழங்கு உள்ளே வைக்கலாம். உருளைக்கிழங்கு உள்ளே வச்சுக்கலாம். சூப்பரான மசாலா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. எப்பயுமே நார்மலாக வெறும் தோசை, சட்னி அந்த மாதிரி சாப்பிடாம நீங்களும் இந்த மாதிரி மசாலா தோசை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.